கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு இயேசு பல இடங்களிலே தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சியளித்து அதை உறுதிப்படுத்துகின்ற உண்மை நிகழ்ச்சிகளை இந்த நாட்களிலே நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியிலே 2 இடங்களிலே தன்னுடைய உயிர்ப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றார். உயிர்த்த ஆண்டவராக தன்னை எண்பிக்கின்றார். அந்த 2 நிகழ்ச்சிகளிலே இது 2வது நிகழ்ச்சியாக வருகிறது. முதலிலே அவர்கள் எம்மாவு சீடர்களோடு சென்று அவர்கள் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்த கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு சீடர்கள் மத்தியிலே அவர் தோன்றுகின்றார். சீடர்கள் மத்தியிலே அவர் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள், பயம் அடைகிறார்கள். காரணம், ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இப்பொழுது நான் ஆவி அல்ல, உண்மை நிஜமான மனிதனும் கடவுளுமாகிய இயேசு உயிர்த்த கிறிஸ்து என்பதை உணர்த்துகின்ற அந்த உண்மை செயல்பாடுகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆவிக்கு கரங்கள் இல்லை, கால்கள் இல்லை, உருவம் கிடையாது. எனவே எனக்கு உருவம் என்பதும் கிடையாது. ஆனால் மகிமைப்படுத்தப்பட்ட அந்த உடலுக்கு உருவம் உண்டு. அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு அவர்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆவி தோன்றும், ஆனால் ஆவிக்கு பேசுகின்ற ஆற்றல் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இப்பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்துகின்றார், அவர்களோடு பேசுகின்றார். பிறகு, ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் ஆவி அல்ல, மாறாக என்னுடைய கைகளையும் கால்களையும் பாருங்கள் என்று சொல்கின்றார். ஏன் கைகளையும் கால்களையும் காட்டுகின்றார் என்று சொன்னால், இந்த கையில் கால்களில்தான் அவருடைய ஆணி துளைத்த தழும்புகள் இருக்கிறது. எனவே இதை பார்த்து இறந்த நான் தான் உயிர்த்திருக்கிறேன், உயிர் வாழ்கின்றேன், உங்களோடு நிற்கின்றேன் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக பாருங்கள், நானே தான். எனவே என்னை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொட்டு பாருங்கள் என்பது 2 வார்த்தைகள். தொடுதல் என்பது நம்முடைய கரங்களினால் நாம் வைத்து புரிந்து கொள்கின்றோம், பார்த்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 5 புலன்களிலே தொடுதல், உணர்வு, உணர்தல் என்பதுதான் முதல் உணர்வாக. இந்த 5 புலன்களிலேயும் முதலாக தொடுதல் என்பதும், சுவாசித்தல், நாசி, நம்முடைய மூக்கு என்பதும் தான் முதல் அவயங்களாக சொல்லப்படுகிறது. எனவே தான் குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை தாயினுடைய அருகிலே கிடத்துகிறார்கள். அந்த தாயினுடைய உடலோடு சேர்த்து அணைக்கின்றார்கள். காரணம், அந்த கதகதப்பு, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு வாசனை என்பது குழந்தைக்கு அன்றிலிருந்து தொடங்குகிறது. எனவே தான் யார் வந்து தூக்கினாலும், தாய் தூக்கினால் அமைதியாகிவிடும் அந்த குழந்தை. காரணம் என்ன? தொடுதல் என்ற உணர்வும் முகர்தல் என்ற உணர்வும் அந்த குழந்தைக்கு முதலாக தொடங்குகிறது. அந்த வகையிலே தான் உயிர்த்த ஆண்டவர் இப்பொழுது வருகின்றார். அவரை தொட்டு அவருடைய விலா காயம், அவருடைய கால்கள், கைகள், இவைகளை தொட்டு பாருங்கள், எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே என்று அவர்களுக்கு தன்னுடைய உயிர்த்த உண்மையான உருவத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதனுடைய வெளி அடையாளம், இதனுடைய உண்மை பொருள் என்னவென்று சொன்னால், இயேசு உயிர்த்தார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், ஆவியாக இருக்கின்றார். அவர் ஒரு கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆவியின் வடிவிலே இருக்கின்றார் என்று நினைக்கலாம். இல்லை, அவர் ஆவியாக இல்லை, உடலோடு கூடிய உயிர்த்த ஆண்டவராக இருக்கின்றார். எனவே தான் அவர் உண்கின்றார், அவரை தொடுகின்றார் மக்கள், அவரும் அந்த உணவை அவராக எடுத்து உண்கின்றார். ஆவிக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார்.
அன்புக்குரியவர்களே, நற்கருணைக்கு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே அங்கே இருக்கின்றார். அவர் நம்மை தொடுகின்றார், நம் உள்ளத்தில் வருகிறார், நம் உடலோடு இணைகிறார், நம் உயிரில் கலக்கின்றார் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். எனவே தான் நற்கருணையிலே உயிர்த்த ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு இறந்திருந்தாலும் அவர் உயிர்த்தவராக இருக்கின்றார். அந்த உயிர்த்த ஆண்டவர் தான் நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்முடன் இருக்கின்றார். எனவே நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கடைசி வரி சொல்கிறது. நாமும் அதற்கு சாட்சிகளாக உயிர்த்த ஆண்டவருக்கு என்றுமே இருக்க திருத்தூதர்களை போன்று வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.